ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن جهنم كانت مرصادا للطاغين مآبا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த 2 வாரங்களாக பாவங்களை பற்றி உண்டான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். பாவங்கள் 2 வகை, பெரும் பாவம், சிறிய பாவங்கள். எதுவெல்லாம் பெரிய பாவம், எதுவெல்லாம் சிறிய பாவங்கள் என்பதை பற்றி உண்டான செய்திகளை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த ஜும்மாவிலே அந்த பாவங்களை நாம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, நன்மைகளை செய்தால் நமக்கு பலன்கள் உண்டு, அதே போல தீமைகள் செய்வோமையானால் அதற்குண்டான பலனையும், அதாவது அதற்குண்டான தண்டனைகளை இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறு உலகிலும் அதற்குண்டான தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் தௌபா செய்கிறானா என்று சில காலங்கள் அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறான். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த வாய்ப்பினை அவன் பயன்படுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த செயல் ஷரியத்திற்கு முரணானது, ஷரியத்திற்கு மாற்றமானது, நாம் இருக்கக்கூடிய கண்ணியமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமானது என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தை, அந்த ஒரு அவகாசத்தை அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுக்கிறார். ஆனால் அவன் அந்த பாவத்திலே நீடித்திருக்கும் பொழுது பெரும் பாவம் செய்து கொண்டே இருப்பானையானால் அவனை அது எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? சிறு பாவங்கள் அவன் செய்தான் என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த சிறு பாவங்கள் அது பெரிய பாவத்திலே கொண்டு போய் அவனை சேர்த்து விடும். அப்படி அவன் சிறு பாவங்களை அவன் செய்கின்றான் என்று சொன்னால் அது எப்படி அவனை பெரும் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு 3 விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஒருவன் சிறுபாவத்தை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த சிறுபாவத்தில் நீடித்திருப்பானையானால் அல் இஸ்ராரு அல ஸகீரதி கத் யஜஅலஹா கபீரத்தன், சிறுபாவத்திலே அவன் நீடித்திருக்கும் பொழுது அந்த சிறுபாவம் அது பெரும் பாவமாக அவனுக்கு அது ஆக்கிவிடுகின்றது என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் காரணத்தை சொல்கிறார்கள். அல்லாமா கராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, லா ஸகீரத்துன் மஅல் இஸ்ரார், நீடித்திருப்பதுடன் சிறிய பாவமும் இல்லை, வலா கபீரத்தும் மஅல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதுடன் பெரும் பாவம் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். ஒரு பாவத்திலே நாம் நீடித்திருப்போமேயானால் அந்த பாவத்திலே நீடித்திருக்கும் பொழுது அது சிறிய பாவமாக இருக்குமேயானால் அது பெரும் பாவத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். பெரும் பாவத்தை ஒருவர் செய்கிறார், ஆனால் இஸ்திக்ஃபாரும் செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அது பெரும் பாவமாக கருதப்பட மாட்டாது என்று நாம் சொல்ல முடியாது. அது இன்னும் பெரிய பாவத்திலே கொண்டு போய் சேர்ந்தது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3 விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் ஒன்று நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது சொல்கிறாங்க, அல் இஸ்திஹானத்து பிஸ்ஸகாயிரி முஹ்லிகத்துன். ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், செய்யக்கூடிய சிறிய பாவங்களை அதை ஒரு குறைந்த மதிப்பாக கருதுகிறார். இதெல்லாம் ஒரு பாவமா? செய்யக்கூடிய இந்த சிறிய பாவங்கள் என்ன என்பதை போன ஜும்மாவில் நம்ம என்ன செய்யணும் சொன்னோம். அந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு அதை என்ன செய்கிறார்னு சொன்னால் குறைத்து மதிப்பிடுகிறார். அதை ஒரு பாவமாக என்ன செய்ய கருதுறது இல்லை. அப்படி அவர் கருதுவானையானால் அது அந்த பாவம் சிறிய பாவமாக இருந்தாலும் அதை அவனே அழிவிற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹக்கிராத்தித் துனூப். சிறிய பாவங்களை விஷயத்திலே உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஏனென்றால் ஃபஇன்னஹுன்ன, நிச்சயமாக அந்த சிறிய பாவங்கள் எல்லாம் யஜ்தமிஉன அலர் ரஜுலி ஹத்தா யுஹ்லிக்னஹு. அந்த சிறிய பாவத்திலே அவன் தொடர்ந்து இருப்பானையானால் அந்த மனிதனின் மீது அந்த சிறிய பாவங்கள் ஒன்று சேர்ந்து இறுதியாக அவனை அது அழிவிற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன செய்தி அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய பாவம் தானே என்று நாம் அலட்சியப்படுத்துவோமையானால் அது நம்மை பெரிய பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அந்த பெரிய பாவத்திலே கொண்டு போய் சேர்த்த உடனேயே நாம் அது பெரிய பாவமாக அதை நாம் கருதி அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யவில்லை என்றால் நௌது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைப்பாடு மௌத்துடைய நேரத்திலே கலிமா நாவிலிருந்து வெளிப்படுமா என்பது சந்தேகம். அடுத்து 3வதாக சொல்றாங்க, இஜ்தினாபுல் கபாயிரி முகஃபிரத்துல் பிஸ்ஸகாயிர். ஒருவர் சிறிய பாவங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு, அந்த தொடர்படியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்பொழுது பெரிய பாவத்தை விடுவாரோ, பெரிய பாவத்தை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வாரோ அவை அனைத்தும் அந்த சிறிய பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதுல ஒரு ஆயத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றாங்க, அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம். பெரும் பாவங்கள் அருவருப்பான செயல்களை விட்டும் யார் தவிர்த்திருக்கின்றார்களோ இல்லல் லமம். லமம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு நிறைய தஃசீர்கள் இருக்கு, நிறைய பொருள்கள் இருக்கு. அது அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க யாருன்னு சொன்னா குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகள்ல மிக முக்கியமான ஒரு கிதாபு புகாரி ஷரீஃப். அந்த புகாரி ஷரீஃப் கிதாபுக்கு விரிவுரை எழுதினவங்க தான் யாரு? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஃபத்ஹுல் பாரி அப்படின்னு ஒரு விரிவுரை எழுதினாங்க புகாரி கிதாபுக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கோர்வை செய்திருக்கக்கூடிய புகாரி கிதாபை பார்த்தீங்களா, அதை சாதாரணமாக தமிழ் படிச்சுன்னா விளங்க முடியாது. இன்னைக்கு புகாரி கிதாபுகள் நிறைய கிதாபுகள் தமிழ்ல வந்துருச்சு. ஆனால் அதை படித்து நம்ம கிதாபு அந்த ஹதீஸை விளக்கிட முடியுமா? இன்னும் விளங்க முடியாது. ஏன்னா கொடுத்துருக்கிற தலைப்புக்கும் கீழே இருக்கிற ஹதீஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ எப்படி நம்ம விளங்குவோம்? இன்னைக்கு எல்லாமே தமிழில் வந்துருச்சு, எல்லாத்தையும் நாங்கள் விளங்கிடுவோம்னா விளங்க முடியாது. உலமாக்கள்கிட்ட கேட்டால் தான் என்ன செய்ய முடியும், அதை நம்ம விளங்கிக்க முடியும். ஏன்னா அந்த கிதாபுகளை ஓதணும், அதனுடைய விரிவுரைகளை படித்தவர்கள்ட்ட கேட்டால் தான் அதனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கிதாபு. சில விஷயங்கள் சுத்தத்தினுடைய விஷயம், தொழுகையுடைய விஷயம் நம்ம விளங்கணும். ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள் நமக்கு என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. ஆனால் தலைப்பு ஒன்றா இருக்குது, கீழே ஹதீஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நடக்கும். அப்படிப்பட்ட அந்த ஹதீஸ் கிதாபிற்கு விரிவுரை எழுதுறவங்க தான் யாரு? அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ அவங்க சொல்றாங்க, அல்லமம் என்ற இந்த வார்த்தையினுடைய தஃசீர் என்னன்னு சொன்னா ஹுவ முஅஃபுன் அன்ஹு. எந்த பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக இருக்கிறதோ அந்த பாவத்திற்கு தான் லமம் என்பதாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறிய பாவங்கள், சிறிய பாவத்தை அல்லதான் செஞ்சிடறான். கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் செய்யக்கூடிய அவ்வப்போது செய்யக்கூடிய அந்த சிறிய நற்காரியங்களை வைத்தலாக செஞ்சிடறான், அந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். இப்போ இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு 3 விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டினாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் இவைகளை விட்டு நம்ம என்ன செய்யணும்? தவிர்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு சின்ன பாவம் பெரிய பாவம் எது என்பது நம்ம தெரியாமல் இருக்கும்.
2 வாரங்களாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் செய்யும் பொழுதுதான் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. இதையும் உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைக்கணும். தெரியாமல் செய்யும் பொழுதுதான் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. தெரிந்தே செய்வார்களே ஆனால் அந்த பாவம் அது சிறிய பாவமாக இருந்தாலும் இஸ்திக்ஃபார் தௌபா இல்லாமல் நல்லா மன்னிக்க மாட்டாங்க. நிறைய சட்டங்கள் இருக்கு. இஸ்திக்ஃபார் சம்பந்தமாக நிறைய சட்டங்கள் உண்டு. இப்போ எப்பொழுது நாம் பெரும் பாவங்கள் இது சிறு பாவங்கள் என்பதாக என்ன செஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு பேணுதல் என்பது ரொம்ப அவசியம். இதுவெல்லாம் பெரிய பாவம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது சின்ன பாவம், இது பெரிய பாவம். பெரிய பாவமா அதை விட்டு முழுமையாக நாம் தவிர்த்து விட வேண்டும். சிறிய பாவங்களா அந்த பாவத்திற்கு உண்டான பரிகாரத்தை எதன் மூலமாக நாம் சரி செய்ய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகை இந்த தொழுகைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். எங்கு சுற்றி வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகையை தவிர வேறு கிடையாது. வருடம் முழுக்க உண்டு தொழுகை, மௌத்தா போற வரைக்கும் இருக்கு தொழுகை. நோம்புனா ரமலான்ல மட்டும். அப்படியே ஒருத்தர் மாசம் நோம்பு வைக்கிறாரா, பிறை 13, 14, 15 ஐயாம் பல்பி, அவ்வளவுதான். சுன்னத்தான நோன்பு வைக்கணுமா ரமலானுக்கு பிறகு, ஷவ்வாலுடைய முதல் 6 நோன்பு. இல்லை ஏதற்கு நேற்று செஞ்சிருக்கிறாரு, எனக்கு இன்ன காலையை நிறைவேற்றுன்னு சொன்னா நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப அதுக்காக நோன்பு வைப்பார். அப்ப நோன்பு என்பது வருடம் முழுவதும் அல்ல. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அந்த ஹஜ்ஜுடைய மாதம், அதுவும் குறிப்பாக அந்த 5 நாட்களில் அதனுடைய இபாதத்துக்கள் முடிந்துவிடும். ஆனால் தொழுகை என்பது இருக்கிறது, எவ்வளவுதான் மழை பெய்தாலும், இடி இடித்தாலும், இடியே விழுந்தாலும், மின்னலே விழுந்தாலும், கனமழை பெய்தாலும், வீடே பள்ளிவாசலே தண்ணீர் மூழ்கினாலும் தொழுகை என்பது விடுமுறை அளிக்கப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் உள்ளச்சத்தோடு தொழுகையை அவன் தொழுவானையானால், அல்லாஹ்வுக்காக அவன் தொழுவானையானால், அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ்வுக்காக பள்ளிக்கு தொழு வர்றார் ஒருத்தர், ஜும்மா தொழுகையாக இருக்கட்டுமே, ஒரு ஆர்வம் வருதுல, வெள்ளிக்கிழமை யாருன்னு சொன்னா என்ன செய்யறோம், குளிச்சுட்டு என்ன செய்ய ஜும்மா தொழுகைக்காக வரும். அப்படி வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், சந்தோஷப்படுறான். மலக்குமார்கள்ட்ட சொல்லி அந்த அடியானை பற்றி சொல்லி அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான், பெருமை பாராட்டி பேசுறான். நம்ம அல்லாஹ்வுடைய பாராட்டை பெறக்கூடிய மக்களாக நம்ம ஆகணுமா இல்லையா? வாரத்துக்கு ஒரு நாள் ஆயிடா போதுமா? வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? மற்ற நாள்லாம் என்ன செஞ்சிடலாம், பட்னி இருந்துடலாமா? உணவு மாதிரி தான் தொழுது. எப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் உணவுகளை நாம் உண்ணுகின்றோமோ, நம்முடைய ரூஹை ரூஹானியத்தாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் தொழுகை. இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்பீரத்துல் இஹ்ராம் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஒரு தக்பீர் தஹ்ரீமாவோட தொழுகிறார். தக்பீர் தஹ்ரீமானா என்ன? இமாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்கல்ல, அதோடு சேர்ந்து தக்பீர் கட்டிட்டு இமாம் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சாங்கன்னா தக்பீர் தஹ்ரீமோட நேரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து சேர்ந்தாங்கன்னா அந்த நன்மை கிடைக்காது. இமாம் தக்பீர் கட்டும் பொழுது இமாமோடு சேர்ந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த தக்பீர் தஹ்ரீமா இந்த துன்யாவை விடவும், துன்யாவில் இருக்கக்கூடிய எத்தனை வஸ்துக்கள் இருக்க கோடான கோடி வஸ்து, இவை அனைத்தையும் விட மிக சிறந்ததுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தொழுகையை நிரந்தரமாக தொழுவார்களோ அவர்களுக்கு 2 சீட்டுகளை அல்லாஹ் கொடுத்துறான். ஒன்று நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை, 2வது அவர் நரகத்துக்கு போக மாட்டார். அப்ப என்ன செய்யணும், தொழுகை என்ற இபாதத்தை நிரந்தரமாக இருக்கும், மௌத்து வரைக்கும். குர்ஆன் சொல்லுதா இல்லையா, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுடைய ரப்பை யகீன் வரும் வரைக்கும் நீங்கள் தொழுகுங்கள். யகீன்னா என்ன, மௌத்து. யகீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், உறுதியானது அப்படின்னு அர்த்தம். மௌத்து உறுதியா இல்லையா? இந்த துன்யாவில் நிரந்தரமா வாழ்ந்துருமா, வாழ்ந்துருவோமா, கியாமத் வரைக்கும் வாழ்ந்துருவோமா? இல்லை. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் என்று குறிப்பிடாமல் அந்த யகீன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உனக்கு உள்ளத்துல யகீன் வர்ற வரைக்கும் நீ சொல்லுவ கூட என்ன அர்த்தம், உனக்கு மௌத் வர வரைக்கும் நீ வணங்கித்தான் ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அடுத்த இபாதத் என்ன? தொழுகை தான். தொழுகை பற்றி தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுப்பாங்க சஹாபாக்களுக்கு. அந்த தொழுகையில மிகவும் அதிகமாக ஈடுபாடாக இருந்தாங்க சஹாபாக்கள். அதற்கு பிறகு வந்த தாபீஈன்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்க முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒரே இபாதத் என்னங்க? அது தொழுகை தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வும் அடியானும் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய தருணம் எது தெரியுமா? சஜ்தாவுடைய நிலைமை. சஜ்தா எதில் இருக்கு? தொழுகையில் தான் இருக்கு. ஒவ்வொரு தடவை சஜ்தா செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுடன் நாம் நெருக்கமாக இருக்கின்றோம். அப்ப என்ன துவா கேட்கிறோமோ அல்லாஹ் உடனே கொடுப்பான். அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? நெருக்கமாக இருக்கிற என்ன அர்த்தம்? நம்முடைய சோழ் இங்கே நிற்கிறான்னு அவன் இருந்தாங்க. இங்க நின்று இருக்கிறவனா நம்ம ரகசியமா சொன்னவங்க அல்லாஹ் கேட்கணும். நமக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்கிறோமோ அல்லாஹ் என்ன செய்வான்? உடனே கொடுப்பான். அப்ப சஜிதாவிலே துவா செய்யலாமா அப்படின்னு ஒரு சட்டம். ஃபர்லான தொழுகைகள்ல செய்யக்கூடாது, சுன்னத்தான தொழுகைகளையும் செய்யக்கூடாது. நபிலான தொழுகைகள் என்ன செய்யலாம்? சஜிதாவில துவா செய்யலாம். இது தொழுகையினுடைய சட்டம். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி ஆர்வம் ஊட்டியதும் அந்த தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை நமக்கு அதிகமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பலன் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஹதீஸ் போதும். முன்னிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஹதீஸ் போதும், ஒரு ஆயத்து போதும் எடுத்து நடப்பதற்கு. அப்ப பெரும்பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும், சிறுபாவங்களை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? தொழுகையை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம என்ன செய்யணும்? கட்டாயமாக எடுத்தே ஆக வேண்டும். சரி, ஒருத்தர் பெரும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், சிறு பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அந்த பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? செய்யக்கூடிய பாவத்தினால அவருக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்? என்ன பயன் இருக்கு? நன்மை செஞ்சா இந்த பயனுக்கு நம்ம பார்த்துக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இந்த பொருளை நம்ம விற்றோம்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், நமக்கு நல்லா தெரியுது, ஒரு 2000 3000 கிடைக்கும் அப்படின்னு. அதே போல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸுகளிலிருந்து நமக்கு எடுத்து முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, எப்படி நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குமோ, நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நன்மைகள் கிடைக்குமோ, தீய காரியங்கள் செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் மோசமாக இல்லை, மிக மோசமாக இருக்குங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. பாவத்தை அதிகமாக செய்யக்கூடியவங்க, பாவம்னு தெரியும், இன்னைக்கு தெரிஞ்சே நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நாம் செய்யக்கூடிய காரியம் அது பாவமான காரியம் தான். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக என்ன செய்யறோம்? அந்த பாவத்தில் போய் நம்ம விழுந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன அறிவாயிடும். அப்போ பெரும்பாவங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய விளைவுகளை பற்றி நமக்கு முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, 10 விதமான விளைவுகள் ஏற்படும். ஒவ்வொரு விளைவும் சாதாரணமானதல்ல. முதலாவது விளைவு என்ன? அவர்கள் கல்வி அறிவு ஞானத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அறிவு ஞானத்தை எல்லாம் எடுத்துரும். எந்த விஷயத்திலும் சரி, துன்யாவில விஷயத்திலும் சரி, ஆகிரத் விஷயத்திலும் சரி, கல்வி அறிவு வந்து அவருக்கு கிடைக்காது. இல்மை விட்டு மகரூமாயிடுவார். மார்க்க சம்பந்தமா கேளுங்க, எதுவுமே தெரியாது அவருக்கு. களிமா கேளுங்க, தெரியாது. என்ன காரணம்? அவர் ஏதோ பெரும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடையாளம். இல்மு என்பது நூறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே, மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒளி. ஒருவன் பாவம் செய்வானையானால் வல் மஅசியத்து துத்ஃபிஉ தாலிகன் நூர், பாவம் செய்யும் பொழுது அந்த ஒளி அவனை விட்டும் அது நீங்கி விடுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, வக்கீ அவர்களிடம் நான் முறையிட்டேன், வக்கீ என்பவரிடம் நான் முறையிட்டேன், எனக்கு கல்வி ஞானம், எந்த ஒரு விஷயத்தை மரணம் செஞ்சாலும், எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் எனக்கு அது வந்து ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது, மரண சக்தி எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நான் முறையிட்டேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, முறையிட்ட பொழுது அர்ஷிதினி, எனக்கு அவர் வக்கீல் சொன்னாரே, தருக்குல் மஆசி, நீ பாவத்தை விட்டுடு, பாவத்தை விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த நூறு உனக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். அல்லாஹ் உள்ளத்துல கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த நூரை அல்லாஹ் உனக்கு விதைத்து விடுவான் என்று சொன்னாங்க. இது முதல் செய்தி. முதல் செய்தி என்ன? இல்மு அவருக்கு கிடைக்காது, இல்மை விட்டு மகரும் ஆயிடுவார், பெரும்பாவம் செய்யக்கூடியவர். ரெண்டாவது ஹிர்மான் ரிஸ்க், அவரை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? ரிஸ்க மகரும் ஆக்கிடுவான். துன்யாவில எல்லாருக்கும் அல்லாஹ் சமமாக
கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த ரிசுக்கு ஒரு விஸ்திரிடம் என்பது இருக்காது. அதை விட்டு அல்லாஹ் ஒரு மகரும் ஆயிடுவார். மூன்றாவது ஹிர்மானு தாஅத்தி, தொழுகணும் வணங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. வழிபடணும், தொழுகணும், இத்தாத்து செய்யணும், பின்பற்றணும், நல்லவங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த இத்தாத்து என்பது என்ன இருக்காது, அவர்கிட்ட இருக்காது. அடுத்து நாலாவது இன்னல் மஆசி தூஹினுல் கல்ப வல் பதன். யார் பெரும்பாவங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரோ அது அந்த பெரும் பாவத்தின் காரணமாக அந்த அடியானுடைய உள்ளமும் உடலும் அது நோய்வாய்ப்பட்டு விடும். உடல் உள்ளம் என்ன செஞ்சிடும், அது நோய்வாய்ப்பட்டு விடும். அது அதாவது உள்ளத்தையும் அவருடைய உடலையும் அது அழித்து விடும். ஐந்தாவது பாவம் செய்யக்கூடியவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்நாளே அது குறைச்சிருக்கு, பரக்கத்தின்மையை ஏற்படுத்தியிருக்கு. வாழ்நாள் என்ன செஞ்சிடும், குறைச்சிடும். செல்லதாசன் சொல்லுவாங்க, உங்களுக்கு வாழ்நாள் அதிகமாகணும்னு சொன்னால் இரத்த உணவுகளோடு என்ன செய்ய சேர்ந்து வாழுங்கிறதா சொல்லுவாங்க. நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இருக்கா, நிறைய ரெண்டு பரக்கத்து கிடைக்கணுமா, இந்த ரெண்டு விஷயத்திற்கும் செல்லதாசன் சொல்லுவாங்க, நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்களும் அதே போன்று பரக்கத்து கிடைக்கணும் எல்லா விஷயத்துலையும், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், பணத்தில், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களில், பிள்ளைகளில் பரக்கத்து வேணுமா, நீங்கள் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழணும் சொல்லுவாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழாத நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பெரும்பாவத்தில் கட்டுப்பட்டது. ஹஜ் உம்ராக்கெல்லாம் நீங்கள் போகிறாங்க பாருங்க, உம்ராவுக்கு போகிறவரை தம்பிட சொல்லாமல் போயிடுவார். அவர் அங்கே போயிட்டு ஏதாவது அந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடியோ அது ஏதோ இடத்துல முன்னாடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவார். அதை வேறு யாருன்னு பார்த்துட்டு, என்னங்க தம்பி அண்ணா வந்து உம்ராவுக்கு போயிருக்கிறாரு உங்களுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது, இப்படிலாம் இருக்கும். இப்படிலாம் தெரியும் பார்த்தீங்களா. இதெல்லாம் சிறு சிறு விஷயம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது. இப்படி பெரும்பாவங்களில் யாரை செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்காது, எந்த விஷயத்திலும் பரக்கத் அவருக்கு கிடைக்காது. அடுத்த ஆறாவது பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் என்ன செஞ்சு சொன்னால் அது அதிகரித்து கொண்டே போகும். அதிகமான பாவங்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால் அடுத்தடுத்த பாவத்துக்கு அது தூண்டுகோலாயிடும். இது ஆறாவது. அடுத்து ஏழாவது செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருக்கிறது, அது நற்காரியங்களை செய்யணும் அப்படின்ட்டு தன்னுடைய உள்ளத்தில் அது அந்த விஷயம் வந்து ஏற்படுத்தாது. நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் அவருடைய உள்ளத்தில் ஏற்படாது. இது ஏழாவது. அடுத்து எட்டாவது மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் அது எதற்கு அவனை வாரிசாக ஆக்கும் என்று சொன்னால் அவனுடைய அழிவுக்கு அது வாரிசாக ஆக்கிடும். செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக என்ன செஞ்சிருவான், அவன் ஒட்டுமொத்தமாக அழிவில் போய் விழுந்துடும். ஏன்னு சொன்னால் குர்ஆனில் ஒவ்வொரு கூட்டத்தாரை பற்றி எல்லாம் சொல்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், ஆது சமூது கூட்டத்தார்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, எதுக்காக அழிக்கப்பட்டாங்க, எப்படி அழிக்கப்பட்டாங்க, அழிக்கப்படும் பொழுது அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க, எல்லாம் குர்ஆன் சொல்லுது. எல்லாம் என்ன குர்ஆன் சொல்லுது. அவங்க என்ன என்ன தப்பு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தாரை எடுத்துக்கோங்க. ஒரு நபி எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு அனுப்புவான். அந்த நபி வந்து சொல்லுவாங்க, இறைவன் ஒருவன் தான், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். உடனே அந்த கூட்டத்தை சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க, ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க, நாங்கள் நம்புவோம். அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கோங்க. சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தார் சொன்னாங்க, ஒரு ஒட்டகம் என்ன செய்யணும், இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரும். எப்படிப்பட்ட ஒட்டகம், கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியே வரும் பாறையிலிருந்து. இன்னொரு ஒட்டகத்துக்கு வயிற்றிலிருந்து இல்லை, பாறையிலிருந்து வரணும் ஒட்டகம் வந்து என்ன செய்யணுமா, வந்து அது குட்டி போடணும் அப்படின்னாங்க. அல்ல அதே மாதிரியே நடத்தணும். பாறை ரெண்டா குழஞ்சிச்சு, ஒரு கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியே வந்துச்சு, குட்டி போட்டுச்சு. கேட்டதெல்லாம் கொடுத்துட்டானா இல்லையா, அவனை நம்பி ஏற்றுக்கணும்ல, ஏற்றுக்கல. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅகருஹா, அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்து விட்டார்கள். இது பெரும்பாவமா இல்லையா. அப்போ அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த கூட்டத்தார அழிஞ்சிட்டான். இப்படியாகத்தான் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதற்கு நேர் எதிர்மறையாக யார் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அழிச்சிருவான். இது எட்டாவது. ஒன்பதாவது நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் இருக்கிறதே ரப்பை விட்டும் அவனை அது தூரமாக ஆக்கிவிடும். பாவத்தின் காரணமாக என்ன செய்யணும், தன்னுடைய ரப்பை விட்டும் அவனை தூரமாக அது ஆக்கிவிடும். பத்தாவதாக சொன்னாங்க, நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக பாவம் செய்யாத அப்பாவி மக்களும்
மிருகங்களும் இவன் மூலமாக அதுவும் அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த அதாவிலே அவர்களும் மாட்டிக்கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நன்மை தான் செய்யும், தீங்கு செஞ்சிடக்கூடாது. ஒருவன் தீங்கு இழைத்தாலும் அவனுக்கு நன்மை செய் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் என்ன? இஸ்லாம் மார்க்கம் தான். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சின்ன பாவம் தானே, பரவாயில்ல, நீங்கள் பரவாயில்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த பாவம் உங்களை பெரிய பாவத்தை கொண்டு போய் சேருது. செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவத்தின் காரணமாக பாவமே புரியாத அப்பாவி மக்கள் என்ன செய்கிறாங்க? பாதிக்கப்படுறாங்க. விலங்குகள் என்ன செய்யுது? பாதிக்கப்படுது என்று இந்த 10 விதமான விஷயங்கள் பாவத்தினுடைய பயனாக, அதனுடைய விளைவாக முஹத்திஸீன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு கொண்டால் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக, அல்லாஹ்விற்கு அஞ்சி அவனை வணங்கக்கூடிய நல்ல அடியார்களாக நம் அனைவராக புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவையும் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவராக புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி